அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். வாழ்க்கையில நம்ம வீட்டில் தான் பெரும்பாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இந்த வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது வீட்டில் இருக்கவங்க கிட்ட இங்கிலீஷ்ல பேசி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பல பேர் யோசிச்சிருப்போம் தானே. வெளியெல்லாம் இங்கிலீஷ் பேசுகிறோம், வீட்டில் பேசுகிற இங்கிலீஷில் என்னென்ன வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி அதில் வாக்கியம் அமைக்கணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் இன்னும் சில பேருக்கு, நிறைய பேருக்கு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்காக உங்கள் வீட்டில் இருக்கவங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, இங்கிலீஷில் எப்படி சூப்பராக பேசுறது, அதற்கு முக்கியமான 50 வாக்கியங்கள் என்ன அப்படின்றதான் இந்த காணொளிகளில் தமிழ் மூலியமா தெளிவாக நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டெப் 1 தமிழ்ல தெளிவா எழுதிட்டேன். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து எப்படி வாக்கியம் அமைக்கிறது அப்படின்றத சொல்ல போறேன். அந்த வாக்கியம் அமைக்கிறதோட மட்டும் இல்லாம உச்சரிப்பை எப்படி தெளிவா உச்சரிக்கிறது முதற்கொண்டு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் எந்த மாதிரி இந்த வாக்கியங்கள் எந்தெந்த நேரத்துல நம்ம யூஸ் பண்றது அப்படின்றதையும் தெளிவா சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஒரு கால் இந்த சேனலை புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான் ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் ஆங்கிலம் எளிய தமிழ்ல நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். வீடியோக்குள்ள போலாமா? இப்ப நம்ம பார்க்கக்கூடியது 50 வீட்டில் உபயோகப்படக்கூடிய மிக முக்கியமான ஆங்கில வாக்கியங்கள். முதல்ல எழுந்திரு. இப்போ குழந்தைய பார்த்து இல்ல பிள்ளைங்களை பார்த்து, இதை யாராவது அண்ணன் தம்பி யாரா வேணா இருக்கலாம், காலைல எழுந்திரிச்ச உடனே எழுந்திரு அப்படின்னு தானே சொல்லுவோம். அந்த எழுந்திரு அப்படின்றத ஆங்கிலத்துல எப்படி சொல்றது? wake up சொல்லுங்க. wake up. wake up அப்படின்னா wake up அப்படின்னு சொல்லுவாங்க. wake up அப்படின்னா எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல அர்த்தம். அடுத்து தயாராகு. தயாராகு அத இங்கிலீஷ்ல get readyன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? get ready. இப்ப தமிழ்ல எழுதி கொடுவா. wake upக்கு wake up, get readyக்கு get ready. அடுத்து பல் துலக்கு. பல் துலக்குன்னா பிரஷ் டீத். உன்னுடைய பல்லை துலக்கு அப்படின்றத பெரும்பாலும் நம்ம மீன் பண்ணுவோம் பல் துலக்குல. அது ஆங்கிலத்துல பிரஷ் யுவர் டீத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். எப்படி சொல்லணும்? பிரஷ் பிரஷ் யுவர் டீத். சொல்லுங்க. பிரஷ் பிரஷ் யுவர் டீத். பிரஷ் யுவர் டீத். சொல்லுங்க. பிரஷ் யுவர் டீத் அப்படின்றது பல் துலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து முகம் கழுவு. முகம் கழுவு அப்படியே சொல்லணும் அப்படின்னா ஆங்கிலத்துல வாஷ் யுவர் ஃபேஸ். சொல்லுங்க. வாஷ் யுவர் ஃபேஸ். வாஷ் யுவர் ஃபேஸ். வாஷ்ன்றது கழுவுறது, யுவர்ன்றது உன்னுடைய, ஃபேஸ்ன்றது முகம். வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னா உன் முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து குளித்து வா. குளித்து வா. குளித்து வா அப்படின்றத டேக் பாத்ன்னு சொல்லலாம், இல்ல டேக் யுவர் பாத் அப்படின்னு சொல்லலாம். டேக் யுவர் பாத். டேக் யுவர் பாத். டேக் யுவர் பாத் அப்படின்றது குளித்து வா, உன்னுடைய குளியலை முடித்து வா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து உடை அணி. சொல்லுங்க. உடை அணி. wear, 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 wear your clothes. wear your clothes. தமிழ்ல எழுதுறதுக்கு இடம் இல்லை, அதனால நான் இங்கிலீஷ்லயே சொல்றேன். அது தமிழ்ல நீங்களே கேட்டு பொறுமையா எழுதிக்கோங்க. wear அப்படின்றது அணிந்து கொள்வது, your அப்படின்றது உங்களுடைய, clothes அப்படின்றது துணிகளை. உங்களுடைய துணிகளை அணிந்து கொள்ளுங்கள், இல்ல அணிந்து கொள் அப்படின்றதான் wear your clothes அப்படின்றது. அடுத்து தலை சீவு. தலை சீவுப்பா. தலை சீவு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்வீங்க? comb. comb your hair. சொல்லுங்க. comb your hair. comb அப்படின்றது சீப்பு, your சீவறது தான் comb. yourனா உன்னுடைய, hairன்றது தலைய. உன்னுடைய தலைய சீவு அப்படின்றதா comb your hair அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க. comb your hair. அடுத்து இங்கே வா. இங்கே வா அது எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு தான் தெரியுமே. சொல்லுங்க. come here. சொல்லுங்க. come here. இங்கே வா அப்படின்றது come here. காலை உணவு சாப்பிடு. eat your breakfast. eat your morning breakfast கூட சொல்லலாம், இல்லனா eat your breakfast கூட சொல்லலாம்.
பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது காலை உணவை பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. அப்போ மதியான உணவுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லஞ்ச். அப்போ இரவு உணவுக்கு டின்னர். ஸோ காலை உணவுக்கு இங்கிலீஷில் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லுவாங்க. மதிய உணவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும் லஞ்ச், இரவு உணவுக்கு டின்னர். இப்போ இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? காலை உணவு சாப்பிடு. சாப்பிடு அப்படின்னா ஈட். சாப்பிடுனா ஈட். யுவர் பிரேக்ஃபாஸ்ட், உன்னுடைய காலை உணவு சாப்பிடுதான்னு ஜென்ரலாக மீன் பண்ணுவோம். ஈட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா உன்னுடைய காலை உணவை சாப்பிடு, இல்லை காலை உணவை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து கொஞ்சம் தண்ணீர் குடி. கொஞ்சம் தண்ணி குடி, வெயிலில் வந்திருக்குல்ல கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்களை பார்த்து சொல்றாங்க, இல்லை நீங்க யாராவது பார்த்து சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? have some water. சொல்லுங்க. have some water. haveனா குடிக்கிறது, குடி அப்படின்றது சொல்றீங்கல்ல, அவங்க பெற்றுக்கொள் மாதிரி have அப்படின்றது. someனா கொஞ்சம், வாட்டர்னா தண்ணி. have some water, கொஞ்சம் தண்ணி குடி. அது எப்படி சொல்லணும்? have some water. சொல்லுங்க. have some water. அடுத்து தேநீர் குடி. have some tea. சொல்லுங்க. have some tea அப்படின்னா என்னது? தேநீர் குடி, கொஞ்சம் டீ குடிப்பா அப்படின்னா have some tea. சொல்லுங்க. have some tea. அடுத்து உனக்கு பசிக்குதா? உனக்கு பசிக்குதா அது எப்படி கேட்பீங்க? are you hungry? சொல்லுங்க. are you hungry? are you hungry? hungry கிடையாது, hungry கொஞ்சம் வயிற்றுல இருந்து எடுத்து சொல்லணும். சொல்லுங்க. hungry. are you hungry? எப்படி சொல்லுவீங்க? are you hungry? are you hungry அப்படின்றது உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லக்கூடிய வாக்கியம். எனக்கு பசிக்குது, ஆமா எனக்கு பசிக்குது அப்படின்னு நீங்க சொல்லணும்னா எஸ் ஐ ஆம் ஹங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். இல்ல எனக்கு பசிக்குதுன்னா ஐ ஆம் ஹங்கிரி அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஐ ஆம் ஃபீலிங் ஹங்கிரின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஃபீலிங் ஹங்கிரின்னு கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ஃபீலிங் ஹங்கிரி. சொல்லுங்க. ஐ ஆம் ஃபீலிங் ஹங்கிரி. எனக்கு தாகமா இருக்கு. எனக்கு தாகமா இருக்குப்பா, அதை எப்படி சொல்லுவீங்க? எனக்கு தாகமா இருக்கு அப்படின்றத ஆங்கிலத்துல எப்படி சொல்றது? ஐ அப்படின்றது நான், ஃபீல் அப்படின்றது உணர்றதல், thirsty. சொல்லுங்க. thirsty. ஐ ஃபீல் thirsty அப்படின்றது நான் தாகமாக உணர்கிறேன் அப்படின்றது தான் ஐ ஃபீல் thirsty அப்படின்ட்டு. எனக்கு தாகமா இருக்கு, இல்ல நான் தாகமா உணர்றேன் அப்படின்னா ஐ ஃபீல் thirsty அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அடுத்து இதை செய் அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்றாங்க? do this. சொல்லுங்க. do this அப்படின்னா இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் அர்த்தம். அடுத்து மதிய வணக்கம். மதிய வணக்கம்ங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் எப்படி சொல்றது? பெரும்பாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன். சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னா மதிய வணக்கம். அடுத்து மதிய உணவு என்ன? மத்தியானத்துக்கு என்ன சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். அது எப்படி ஆங்கிலத்தில் கேட்கலாம்? வாட்ஸ் தி லஞ்ச்? வாட்ஸ் தி லஞ்ச்? வாட்ஸ் தி லஞ்ச் அப்படின்னா லஞ்சுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இல்லை வாட் ஃபார் லஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க கேட்கலாம். அடுத்து சாப்பாடு சுவையா இருந்தது. சாப்பாடு சுவையாக இருந்தது, பாஸ்ட் டென்ஸ். அதை எப்படி சொல்லலாம்? சாப்பாடு அப்படின்றது தி ஃபுட். தி ஃபுட் அப்படின்றது சாப்பாடு. இருந்தது அப்படின்னும் போது நம்ம வாஸ் அப்படின்ற இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய விஷயத்தை யூஸ் பண்ணோம். சுவையாக அப்படின்றத ஆங்கிலத்தில் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். டெலிஷியஸ். சொல்லுங்க. டெலிஷியஸ். DELICIOUS. டெலிஷியஸ். தி ஃபுட் வாஸ் டெலிஷியஸ். தி ஃபுட் வாஸ் டெலிஷியஸ் அப்படின்றது ஆங்கிலத்தில் இந்த உணவானது சுவையாக இருந்தது அப்படின்பதை குறிக்கும். அடுத்து சாப்பாட்டை முடி. சாப்பாட்டை முடி அப்படின்றத ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டை முடி. யோசிக்கிட்டே இருங்க, நான் ஹோம்ஒர்க்கு கொடுத்துட்றேன்.
சரியா? சாப்பாட்டை முடி. ரொம்ப சிம்பிள். நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிடு. ஏன் அப்படி கம்மியா சாப்பிடுற? நல்லா சாப்பிடு அப்படின்றத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஈட் வெல். சொல்லுங்க, ஈட் வெல். ஈட் வெல்னா நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நல்லா சாப்பிடு அப்படின்ற ஆங்கிலத்தில் எப்படி சொல்லணும்? ஈட் வெல். அடுத்து தட்டை சுத்தம் செய். தட்டை சுத்தம் பண்ணு, தட்டை வாஷ் பண்ணு. கிளீன் தி வெசல்ஸ். சொல்லுங்க, கிளீன்றது சுத்தம். தி அப்படின்றது, தி வெசல்ஸ் அப்படின்றது பாத்திரத்தை சுத்தம் பண்றது. தட்டு பாத்திரம் எல்லாமே வெசல்ஸ் தான் சொல்லுவாங்க. பிளேட்னு கூட சொல்லலாம் நீங்க. வெசல்னா பாத்திரம்னு மொத்தமா முடிஞ்சிடும். கிளீன் தி வெசல்ஸ் அப்படின்னா பாத்திரத்தை சுத்தம் பண்ணு. இல்லை தட்டை சுத்தம் பண்ணா கிளீன் தி பிளேட் ஆர் கிளீன் தி வெசல், நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். விசிறி ஆன் செய். விசிறியை ஆன் செய். ஃபேனை போடு அப்படின்றாங்க இல்லையா, அதுதான். ஸ்விட்ச், ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன். எப்படி சொல்லுவீங்க? ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன். ஸ்விட்ச் ஆன் தி ஃபேன் அப்படின்னா ஃபேனை போடு, ஃபேன் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து வேற என்ன இருக்கு? விளக்கை ஆஃப் செய். விளக்குனா லைட்டு. அதை எப்படி பண்ண சொல்லலாம் இங்கிலீஷ்ல? அதே தான், கீழே இருக்கிறது அதே தான். ஸ்விட்ச் ஆஃப் தி லைட். சொல்லுங்க, ஸ்விட்ச் ஆஃப் தி லைட். எப்படி சொல்லுவீங்க? ஸ்விட்ச் ஆஃப் தி லைட். அடுத்து கதவை திற. கதவை திறப்பா, காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லணும். காத்து வரட்டும்லாம் வேணாம், கதவை திற மட்டும் நீங்க சொன்னா போதும். அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? ஓப்பன் தி டோர். சொல்லுங்க, ஓப்பன் தி டோர். டோர்ன்றது கதவு, ஓப்பன்றது திறக்கிறது. ஓப்பன் தி டோர்ன்றது கதவை திற. கதவை மூடு. அப்படியே அதே தாங்க. ஓப்பனுக்கு பதிலாக இங்கே க்ளோஸ் போடுங்க. க்ளோஸ் தி டோர். சொல்லுங்க, க்ளோஸ் தி டோர். அடுத்து மழை பெய்யும். மழை பெய்யும். மழை பெய்யலாம் அப்படின்றத இட் மே ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இட் மே ரெயின்னா மழை பெய்யலாம். மழை பெய்யும்னா இட் வில் ரெயின். சொல்லுங்க, இட் வில் ரெயின் அப்படின்றது மழை பெய்யும். இந்த இடத்துல மழை பெய்யலாம், பெய்யலாம் அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்? இட் மே ரெயின். மழை பெய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அடுத்து ஜன்னலை மூடு. ஜன்னலை மூடு. ஜன்னல்ன்றது இங்கிலீஷ்ல என்னது? கரெக்ட், விண்டோ. ஜன்னலை மூடு. க்ளோஸ் தி விண்டோ. சொல்லுங்க, க்ளோஸ் தி விண்டோ அப்படின்னா ஜன்னலை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து என்ன இருக்கு? என் போன் எங்க? என் போன் எங்க? என் போன் எங்க தேடுவீங்களா அடிக்கடி? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்றது? வேர் இஸ் மை போன். சொல்லுங்க, வேர் இஸ் மை போன். வேர் இஸ் மை போன். அடுத்து என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்றத இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஃபைண்ட் இட். சொல்லுங்க, ஐ காண்ட் ஃபைண்ட் இட். என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இங்கிலீஷ்ல ஐ காண்ட் ஃபைண்ட் இட். ஐன்றது நான், காண்ட்ன்றது என்னால் முடியல, ஃபைண்ட்ன்றது கண்டு, இட்னா அது. என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது ஐ காண்ட் ஃபைண்ட் இட் அப்படின்ற இந்த ஒரு வாக்கியத்தின் மூலியமாக நீங்க சொல்லலாம். அடுத்து தயவு செய்து உதவு. ப்ளீஸ் ஹெல்ப். ப்ளீஸ். சொல்லுங்க, தயவு செய்து உதவுனா ப்ளீஸ் ஹெல்ப். ப்ளீஸ் ஹெல்ப். எனக்கு உதவு. இதுல எனக்கு அப்படின்னு வந்ததுன்னா, எனக்கு தயவு செய்து உதவுனா ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவு செய்து உதவுனா ப்ளீஸ் ஹெல்ப். தயவு செய்து எனக்கு உதவுனா என்னது? ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அடுத்து நான் உனக்கு உதவுகிறேன். நான் உனக்கு உதவுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா ஒருத்தவங்க கிட்ட பார்த்து சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க? கரெக்ட், ஐ வில் ஹெல்ப் யூ. சொல்லுங்க, ஐ வில் ஹெல்ப் யூ. நான் உனக்கு நிச்சயமா உதவுறேன் அப்படின்றதான் ஐ வில் ஹெல்ப் யூ. ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து நான் வருகிறேன். நான் வரேன். ஐ வில் கம். ஐ வில் கம். ஐ வில் கம் அப்படின்றது தான் நான் வருகிறேன் அப்படின்றதுக்கு அர்த்தம். அடுத்து சீக்கிரம் வா. சீக்கிரம் வா. கம் ஃபாஸ்ட். கம் சூன் கூட சொல்லலாம், இல்ல கம் ஃபாஸ்ட். கம் ஃபாஸ்ட். வேகமா வானா கம் ஃபாஸ்ட், சீக்கிரம் வானா கம் சூன். கம் சூன். வேகமா வானா கம் ஃபாஸ்ட், சீக்கிரமா வானா கம் சூன். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான். தாமதமாக வராதே.
டோன்ட் கம் லேட். டோன்ட் கம் லேட், தாமதமாக வராது அப்படின்றதுக்கு எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் லேட், தாமதமாக வராது. தாமதமாக வராது அப்படின்ற டோன்ட் கம் லேட் அப்படின்ற இந்த ஒரு வாக்கியத்தின் மூலியமாக நீங்கள் சொல்லலாம். அடுத்து நீ தயாரா, நீ தயாரா அப்படின்றத நீ ரெடியா அப்படின்றத கேட்போம். அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி கேட்கறது? ஆர் யூ ரெடி? இதை அழைச்சிடுறேன். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடினா நீ ரெடியா, நீ தயாரா அப்படின்றதா எனது ஆங்கிலத்துல ஆர் யூ ரெடி. ஆர் யூ ரெடி? ஆர் போட்டு அழுத்த வேணாம். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? அது வந்து ப்ரொனன்சியேஷன், உச்சரிப்பு வைஸா கொஞ்சம் உங்களோட இங்கிலீஷை ரிச்சா காட்டும். ஆர் யூ ரெடி? அடுத்து நான் தயார். ஐ ஆம் ரெடி. நான் தயார் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ரெடி. சொல்லுங்க. ஐ ஆம் ரெடி. நான் தயார் அப்படின்றத ஐ ஆம் ரெடின்னு சொல்லலாம். ஆம் நான் தயார் அப்படின்றத நீங்க எப்படி சொல்லலாம்? எஸ் ஐ ஆம் ரெடி. ஆம் நான் தயார் அப்படின்றத எஸ் ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அடுத்து போகலாம். போகலாம். போகலாம் அப்படின்றத நீங்க எப்படி மீன் பண்ணலாம்? லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. லெட்ஸ் அப்படின்றது லெட் அஸ், நம்ம போலாம். லெட்ஸ் கோ அப்படின்னா போலாம், நம்ம போலாம் அப்படின்றதா லெட்ஸ் கோ. அடுத்து நான் சோர்வா இருக்கேன். நான் சோர்வா இருக்கேன். நான் சோர்வா இருக்கேன். ஐ எம் டயர்ட். எப்படி சொல்லலாம்? ஐ எம் டயர்ட். ஐ எம் டயர்ட். நான் டயர்டா இருக்கேன் அப்படின்றத சோர்வு. ஐ எம் டயர்ட் சொன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து ரெஸ்டட். ரெஸ்டட் அப்படின்றது எப்படி சொல்லலாம்? ஹேவ் சம் ரெஸ்ட்னு சொல்லலாம், இல்லை டேக் ரெஸ்ட்னு சொல்லலாம். டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், இல்லைனா ஹேவ் சம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹேவ் சம் ரெஸ்ட், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா அப்படின்னா ஹேவ் சம் ரெஸ்ட். ரெஸ்ட் எடுக்கணும்னா டேக் ரெஸ்ட். கொஞ்சம் ரெஸ்ட் எடுனா ஹேவ் சம் ரெஸ்ட், ரெஸ்ட் எடுனா டேக் ரெஸ்ட், முடிஞ்சு போச்சு. அடுத்து கவலைப்படாத. கவலைப்படாத. கவலைப்படாதன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். டோன்ட் வரி. சொல்லுங்க. டோன்ட் வரி. டோன்ட் வரி. என்ன பண்ற? என்ன பண்ற? சிம்பிள். வாட் ஆர் யூ டூயிங்? சொல்லுங்க. வாட் ஆர் யூ டூயிங்? என்ன பண்ற அப்படின்றது என்னது? வாட் ஆர் யூ டூயிங்? வாட் ஆர் யூ டூயிங்? அடுத்து நான் டிவி பார்க்குறேன். நான் டிவி பார்க்குறேன், அது எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் வாட்சிங் டிவி. சொல்லுங்க. ஐ ஆம் வாட்சிங். பார்த்துட்டு இருக்கேன் தானே? ஐ ஆம் வாட்சிங் டிவி. நான் சமைக்கிறேன். இதே நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஐ ஆம் குக்கிங், முடிஞ்சு போச்சு. குக்கிங், சமைச்சிட்டு இருக்கேன். ஐ ஆம் குக்கிங், நிகழ்கால தொடர்ச்சி, பிரசன்ட் கண்டினியூஸ். ஐ ஆம் குக்கிங். சொல்லுங்க. ஐ ஆம் குக்கிங். என்ன தேடுற? என்ன தேடுற? அதை எப்படி சொல்லலாம்? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார், இல்லை வாட் ஆர் யூ சர்ச்சிங், எப்படி வேணாலும் சொல்லலாம். வாட் ஆர் யூ தேடுற, சர்ச்சிங் கூட சொல்லலாம். சரிங்களா? இல்லை யூ லுக்கிங் ஃபார்னு கூட சொல்லலாம், இல்லை சர்ச்சிங்னு கூட சொல்லலாம். வாட் ஆர் யூ சர்ச்சிங்? என்ன தேடுற? வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்? என்னப்பா என்ன வேணும் உனக்கு, என்ன தேடிட்டு இருக்கு அப்படின்றத வாட் ஆர் யூ லுக்கிங் ஃபார் அப்படின்றது. அடுத்து என் சாவியை தேடுறேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ எம் லுக்கிங் ஃபார் மை கீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஐ எம் சர்ச்சிங் ஃபார் மை கீஸ்னு கூட சொல்லலாம். சரியா? ஐ எம் லுக்கிங் ஃபார் மை கீஸ்ன்னு சொன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். என் சாவியை தேடுறேன், என் சாவியை தேடுறேன் அப்படின்றதுக்கு ஐ எம் லுக்கிங் ஃபார் மை கீஸ். கீஸ். ஐ எம் லுக்கிங் ஃபார் மை கீஸ். ஐ எம் லுக்கிங் ஃபார் மை கீஸ்னா என் சாவி எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ எம் லுக்கிங் ஃபார் மை கீஸ் அப்படின்ற இந்த ஒரு வாக்கியமானது குறிக்கும். அடுத்து தூங்க நேரம் ஆச்சு. தூங்க நேரம் ஆயிடுச்சுப்பா. விளையாடிட்டே இருப்பீங்க, நைட்டு ஃபுல்லாக விளையாடுவீங்க, திடீர்னு டைம் ஆயிரும். போதும், டைம் ஆயிடுச்சு, வாங்க தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இட்ஸ் டைம் டு ஸ்லீப். எப்படி சொல்லுவீங்க? இட்ஸ் டைம். இட்ஸ் டைம் டு ஸ்லீப். இட்ஸ் டைம் டு ஸ்லீப். தூங்க நேரமாச்சு அப்படின்றத இட்ஸ் டைம் டு ஸ்லீப் அப்படின்ற இந்த ஒரு வாக்கியமானது குறிக்கும். அடுத்து நாளை பேசுவோம். நாளைக்கு பேசலாம் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் டாக் டுமாரோ. சொல்லுங்க. லெட்ஸ் டாக் டுமாரோ. நாளைக்கு பேசலாம் அப்படின்றத ஆங்கிலத்தில் லெட்ஸ் டாக் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். லெட்ஸ் டாக் டுமாரோ. அடுத்து நைட் ஆயிடுச்சு, இரவு வணக்கம்.
நமக்கு தெரிஞ்சிருக்கும். குட் நைட், அவ்வளோதான். குட் நைட், குட் நைட். அடுத்து நல்லா தூங்கு, நல்லா தூங்கு, குட் நைட், நல்லா தூங்கு. ஸ்லீப் வெல் எப்படி சொல்லுவீங்க? ஸ்லீப், ஸ்லீப்ன்றது தூங்கு, வெல்ன்றது நல்லா, நல்லா தூங்கு, ஸ்லீப் வெல், முடிஞ்சு போச்சு. அடுத்து நாளை சந்திப்போம், நாளை சந்திப்போம். we will meet tomorrow, we will meet tomorrow. நாம்னா we, இல்ல will meet tomorrowனா நாளை சந்திப்போம். will meet tomorrow அப்படின்னா என்னது? நாளை சந்திப்போம். will meet tomorrow அப்படின்னா நாளை சந்திப்போம், உறுதியாக சந்திப்போம் அப்படின்றது உறுதியாகிற போது will அப்படின்ற வார்த்தை போடணும். will meet tomorrow அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடணும். இன்னைக்கு 50 மிக முக்கியமான வார்த்தைகள் பார்த்து முடிச்சிட்டோம். 50ன்றதோட 49, ஏன்னா ஒன்று ஹோம்ஒர்க் நான் கொடுத்துருக்கேன். எப்போவுமே நான் பண்ணுறத நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். நேற்று ஒரு 2 பேர் ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தீங்க. ஸோ நேற்றுன்றது பழைய கிளாஸ், போன கிளாஸில். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நிச்சயமாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. அதனால தான் வாக்கியம் அமைத்தல் சீரீஸை நான் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு ஆங்கிலத்தில் உச்சரிப்பில் ஆரம்பித்து பேசிக்கு, இன்டர்மீடியட், பிகினர்ஸ், நீங்கள் எந்த லெவலில் எந்த வயசில் யாராக இருந்தாலும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸு ஆல்ரெடி கரண்ட்டாக போயிட்டு தான் இருக்குது. சில பேருக்கு நான் ஷெடியூல் கொடுத்து கிளாஸஸ் தனியாக கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா டெமோ கிளாஸ், ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப் டெமோ கிளாஸ் முற்றிலும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான ஆங்கிலம் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சஜஷன்ஸை நான் சொல்லுவேன். ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் நான் ஆல்ரெடி போன வீடியோஸில் கொடுத்துருக்கேன். இல்லாதவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன். 9710827464 அப்படின்ற இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர் மற்றும் இங்கிலீஷ் பேச்சினுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்ற டீட்டெயிலை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஷெடியூலை ஒரு குறிப்பிட்ட டீம் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்காக தனியாக டெமோ கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிளாஸஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இங்கிலீஷ் பேசணும்னு ஆர்வமாக இருக்கக்கூடிய பல பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.